பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டனை ப்ளேஸ் பண்ணி அதோட 4 சைடையும் மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் கீழேயும் உள்ள லைனை ஜாயின் பண்ணிட்டு அதை சுற்றி ஒரு வளையம் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம பட்டன் மார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு கரெக்டாக வந்து ஆப்போசிட்டில் பட்டன் ஹோல் பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இடையில நம்ம லைன் போட்டோம்ல அதை வந்து நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் பண்ண பட்டனை வந்து அந்த கேப்பில் போட்டு கரெக்டாக போட முடியுதான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பட்டன் ஹோலில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து 2ஆக கோர்த்து எடுத்துக்கலாம். எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸை கட் பண்ணிட்டு எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நீடில வந்து கிளாத்தோட கீழ் பக்கத்துலேருந்து மேலே வந்து அந்த வளையம் போட்டிருக்கோம்ல அது வழியாக எடுத்துக்கலாம். இப்போ இடையில நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அது வழியாக அகெயின் கீழே விட்டுட்டு மேல் வழியாக எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து நீடில் மேலே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டைப் டு எம்மிங் பார்த்தோம்ல அந்த மெத்தடில் தான் வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது போல் ஃபுல்லாக எம் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ட் நாட் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த பட்டனை வந்து இந்த பட்டன் ஹோல்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அதில் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு.